மக்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்க வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இந்த வீடு தான் புது வீடு தான். கிரகப்பிரவேசம்லாம் முடிஞ்சிருச்சு. பார்ட் 3 தான், பாகம் 3 தான். 2 வீடியோ போட்டோம். ஃபஸ்ட் பார்ட் போட்டோம், செகண்ட் பார்ட் போட்டோம், தேர்ட் பார்ட் தான். இதுதான் பால்கனி. எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கும் பால்கனி. 2 சைடில் கண்ணாடி வச்சு, மேலே ஸ்டீல் வச்சு, நல்லா ஸ்ட்ராங்கான கண்ணாடி. இது 6க்கு 6 இடம் பால்கனி. இப்படி தான் இருக்கும் பால்கனி. 2 சைடும் ஸ்ட்ராங்கான கண்ணாடி வச்சு கட்டியிருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன், செகண்ட் வீடியோவும் போட்டேன். ஃபஸ்ட் பார்ட் போட்டேன், செகண்ட் பார்ட் போட்டேன். இப்போ தேர்ட் பார்ட் தான். ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் பார்க்குறவங்க போய் பாருங்கள். இதுதான் பேக் சைடு. ஜெயபிரியா ஸ்கூல் பின்னாடி தெரியுது பாருங்கள். இது ஜெயபிரியா பில்டர்ஸ் தான் கட்டி கொடுக்குறாங்க. 30 வீடு, ஒரு தெருவில் 10 வீடு, பின்னாடி 10, அது பண்ண 30 வீடு மொத்தம். மற்ற இடம் விற்கிறாங்க. கம்மியான ரேட் தான். அப்போ இப்போ அதிகமாகிடுச்சு. பக்கத்து ஃப்ளாட் காலியாக இருக்குது. அந்த வீடு இருக்கிற அதே மாதிரி தான் எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கும். 30 வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சில ஷோகேஸ் காலெலாம் மாட்டிவேஷன் இருக்கும். இதான் சைடு. இதுதான் ஆர்ச்சி. உள்ளே வர ஆர்ச்சி, எங்கள் வீட்டுக்கு வர ஆர்ச்சி இதுதான். இப்படி தான் இருக்கும். சப்போர்ட் இல்லை, அதனால தான் ஃபேஸ் கார்டில். ஏன் ஃபேஸ் காட்டி வீடுக்கு போட மாட்டேன்னு கேட்குறீங்க. எனக்கு யாரும் சப்போர்ட் கிடையாது, அதனால தான் ஃபேஸ் காட்டி போட மாட்டேன். இதுதான் ஜெயபிரியா ஸ்கூலு. எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் இருக்குது. காலேஜும் வரப்போகுது. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டில் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். சுனாமி விழாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி தான் இருக்கும் எங்கள் வீடு. சுற்றி இதை மெயின்ஸ் மண்மேடு தெரியுது பாருங்கள். அங்கே மெயின்ஸ் பக்கத்தில் தான். அங்கே பாருங்கள், மெயின்ஸ் அங்கே தெரியுது. பக்கம் தான், ரொம்ப பக்கம் இல்லை. இங்கேருந்து பார்த்தா மெயின்ஸ் மண்மேடு தெரியும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதோ பாருங்கள், மெயின்ஸ் மண்மேடு தெரியுது பாருங்கள். அதான் மெயின்ஸு. இப்போ பாரு, இவங்களாம் சொந்தமாக அந்த இடம் வந்து ஜெயபிரியா இடம். சொந்தமாக அவங்களே கட்டிக்கிட்டாங்க இந்த வீடெல்லாம். இந்த வீடெல்லாம் அவங்களா கட்டிக்கிட்டாங்க பாருங்கள். பெரிய பெரிய வீடெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்களா கட்டிக்கிட்டாங்க. இந்த வீடெல்லாம் இடம் ஜெயபிரியா இடம். அவங்க இந்த வீடெலாம் புதுசாக கட்டிகிட்ருக்காங்க பாருங்கள். ரோடு தான். இந்த சைடில் ஒரு 10 வீடு, பேக்கில் 10 வீடு, அதுக்கு முன்னாடி 30 வீடு மொத்தம். ஜெயபிரியா பில்டர்ஸ் தான் கட்டித்தராங்க. ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. மெயின் ரோடு கொஞ்சம் 1 கிலோமீட்டர் போகணும் உள்ளே. ஃபஸ்ட் பார்ட் போட்டேன், செகண்ட் பார்ட் போட்டேன். இதுதான் தேர்ட் பார்ட். உங்கள் சப்போர்ட்டில் தான் போடுறேன். இதுதான் என்ட்ரன்ஸ் பாருங்கள். இதுதான் கேட்டு. வெளியில் இப்படி தான் இருக்கும் வீடு. இப்போ பாருங்கள், ஃபுல் வியூ தான். வெளிலேருந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும் வீடு. இதே மாதிரி தான் எல்லா வீடும். 30 வீடும் இப்படி தான் இருக்காங்க பாருங்கள். 30 வீடும் இப்படி தான் வரிசையாக இருக்குது பாருங்கள். இதான் ரோடு. 30 வீடும் இப்படி தான் இருக்கும். ஜெயபிரியா பில்டர்ஸ் தான் கட்டித்தராங்க. இதுதான் மெயின் ரோடு. அங்கெல்லாம் வீடு கட்டியிருக்காங்க. அது இடம் மட்டும் ஜெயபிரியா இடம். சொந்தமாக இவங்க கட்டுறாங்க. இதை பாருங்கள், இப்படி தான் இருக்குது கேட்டு. முன்னாடி இப்படி தான் இருக்கும். இதான் ஜெயபிரியா ஸ்கூல் பாருங்கள். இதான் முன்னாடி காம்பவுண்டு, கார் ஷெட்டு. இப்படி தான் இருக்கும் முன்னாடி. உள்ளே போர் போட்ட இடம் அது. பக்கத்து வீடு பாருங்கள். பக்கத்து ஃப்ளாட் காலி. அது பக்கத்தில் வந்து வீடு இருக்குது தொடர்ந்து. இதான் வீடு. இப்படி தான் இருக்குது என்ட்ரன்ஸு. இன்னும் குடி வரல. அடுத்த வருஷம் மே மாதம் தான் குடி வருவோம். இதான் சைடு. இந்த சைடு, அது அந்த சைடு பாருங்கள். இந்த சைடு இதான் கார் ஷெட்டு. அந்த சைடு அப்படி இருக்குது. எல்லாமே சிமெண்ட் போட்டுட்டோம். மண் தரையாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பால்கனி. பால்கனி இப்படி தான் இருக்கும். மேலே ஏறி போய் இதான் மீட்ரு பாக்ஸு. பால்கனிக்கு மேலே ஏறி போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் 10, அதுக்கப்புறம் 10, அதுக்கப்புறம் 10, மொத்தம் 30 ஸ்டெப்பு. இதுதான் பால்கனிக்கு போகிற இடம். மொட்டை மாடிக்கு போகிற இடம். இதுதான் ஏறி மொட்டை மாடிக்கு போகணும். 2வது ஸ்டெப்ஸு. அப்புறம் 3வது ஸ்டெப்ஸ் ஏறி போய் இதான் கதவு திறக்கிறோம் பாருங்கள். இதான் பால்கனி மொட்டை மாடி. இப்படி தான் இருக்கும். கீழே வந்து கூலிங் டைல்ஸு. எவ்வளோ வெயில் அடித்தாலும் கால் சுடாது. கூலிங் டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். இப்படி தான் மேலேருந்து பார்த்தா வியூ இப்படி தான் தெரியும். ஏத்தாப்புலலாம் வீடு இருக்குது பாருங்கள். சுற்றி இப்படி தான் இருக்கும். ஜெயபிரியா ஸ்கூல் தெரியுது பாருங்கள். பால்கனிலேருந்து பார்த்தா இப்படி தான் தெரியும். இந்த பைப் வச்சுருக்காங்க கீழே. செடிக்கு தண்ணி ஊற்ற, துணி துவைக்க என்ன வேணால் பண்ணலாம். மேலே வந்து தொட்டி இருக்குது பாருங்கள். சிமெண்ட் தொட்டி தான், வாட்டர் தொட்டி, தண்ணி தொட்டி. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நன்றி. என் வீடியோ எப்படி இருக்குது கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி, ஷேர் பண்ணி. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.